ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான மசாலா முட்டை பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், சின்ன சின்னதாக நறுக்கி. இந்த முட்டை பொரியலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே உங்களுக்கு டேஸ்டியாக கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேன். இதோட இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த ஆயிலே இதை நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கணுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. இது போல் முட்டையை நீங்கள் டேரெக்டாக உடச்சி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, இல்லைனா அதில் இருக்க ஓடெல்லாம் சம்டைம்ஸ் இதோட ஆட் ஆகிடும். நீங்கள் தேவைப்பட்டால் தனியாக ஒரு பவுலில் கூட இது போல் முட்டைகளை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆனியன் மசாலாவோட இந்த முட்டையெல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இதை அப்படியே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அப்படியே லைட்டாக நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த முட்டை இந்த மசாலாவோடு சேர்ந்து எல்லாமே குக் ஆகி நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து நல்லா நறுக்கி இது மேலே தூவிக்கலாங்க. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் 2 செகண்ட்ஸ் மட்டும் அப்படியே வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி சர்வ் பண்ணலாங்க. பாருங்கள், நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான மசாலா முட்டை பொரியல் ரெடி. இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் சேர்ந்து இந்த பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கிட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.